வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தாட் அண்ட் லாங்குவேஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது திங்கிங், அந்த ப்ராசஸில் யோசிக்கிற திறன், சிந்தனை திறனும் சொல் வன்மையும் அப்படின்னு அந்த சிந்திக்கும் திறன் இருக்கே, அதில் எப்படியெல்லாம் அது வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நிறைய பாட்காஸ்ட், அதாவது ஒரு வேரிடு டாபிக்ஸில் விதவிதமான தலைப்புகளில் நிறைய செய்திகளை காது கொடுத்து வாங்கலாம். அதுபோல் ஒரு லெக்சர்லாம், ஒரு மேடையில் பேசுகிறதோ இல்லை வேறு இன்னும் எங்கேயான பாடங்கள் சொல்லியிருக்கிறதோ, இப்போ இந்த ப்ரெசன்டே சினாரியோவில் நம்மளுக்கு நிறைய அளவில் எந்த டாப்பிக்கில் கேட்கணும்னு இருக்கோ அதுக்கு தொடர்புடையது நிறைய செய்திகளை நம்மளால் படிச்சுக்க முடியும், நிறைய படிச்சுக்க முடியும். அப்படி படிச்சிட்ட பிறகு அதை வந்து ஒரு தரையும் நம்ம சொல்கிறது தான் திங்க் அலவுடு அப்படின்ற மாதிரி. யூ ரிசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓப்பன் தாட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரோட சேர்ந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம்னு சொன்னால், இது போல் செய்யலாமா, கேன் வி டூ லைக் திஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது ஒரு தடவை ரிஹர்சல், அதை செய்து அந்த சீக்வன்ஸ் மாறாமல் சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது போல் எழுதி பார்க்கலாம். இது எல்லாமே, இது மூணு எதுக்கு? இட் இஸ் அ லெபோரியஸ் ஒர்க் இல்லவா? அது அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் சினாரியோவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க தான். அது ரொம்ப சரிதான், லெபோரியஸ் ஒர்க் தான். ஆனால் அது லெபோரியஸாக இருந்தால் கூட இல்லை, தட் இஸ் நிறைய வேலை வாங்கும். அதுதான் அது பொருள். அதுக்கு நிறைய வேலை வாங்கினா கூட இட் ஹெல்ப்ஸ் யூ டு ரீடைன் த ஸ்டடீடு மெட்டீரியல். ஒன்று. ரெண்டாவது, யூ கேன் ஏபிள் டு ரீரைட், அதான் அதில் இருக்கிற செய்தியை இன்னொரு தடவை உங்களுக்கு மனசில் என்ன வருதோ, நம்மளோட மனசில் எது போல் எண்ண ஓட்டங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம எழுத முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி எழுத முடியும். அப்புறம் வேரிடு டாபிக்ஸில் நிறைய நம்ம படித்தோமான தட் ஹெல்ப்ஸ் யூ டு ரீடைன் மோர் நாலேஜ் அபவுட் தி கிவன். எந்த டாப்பிக்கில் படிக்கிறோமோ அதை நிறைய சரிய அளவில், பெரிய அளவில், நிறைய அளவில், அப்புறம் சரியான அளவில் நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு தடவையும் ஒரு டாப்பிக்கில் ஒரு விஷயம் படிக்கும்பொழுது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபோல்டர் தானாக ஓப்பன் பண்ணி இந்த புது செய்தியும் அதில் ஸ்டோர் பண்ணிக்கும். இட் பிகம்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா நியூரல், நாட் ரிலேட்டட் டு த பர்டிகுலர் டாபிக், அப்படி இருக்கும். அப்புறம் இது எல்லாமே, இந்த ஸ்டோர் பண்ணிக்கிற செய்தி நம்ம எப்போ வேணால் ரிட்ரீவ் பண்ணலாம். அப்படின்னா ஒரு தடவை நம்ம சொல்லி பார்க்கலாம். இட் கிவ்ஸ் ஒரு விவித ஐடியா கிடைக்கும். புதுசாக நம்ம அதை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். சில யூ கேன் ஆட் சம், இன்னொரு முன்னாடி படித்த ஒரு ஆர்டிக்கல்லேருந்து கூட சில செய்திகளை அதோடு நம்ம பகிர்ந்துக்க முடியும். அது என்ன செய்யும்னு கேட்டால், இந்த திங்கிங் எபிலிட்டி இருக்கே, இதோடு கூட அதை சேர்த்துக்கிறதுன்னு. இதுபோல் ஒரு மனப்பான்மை நம்ம பாடம் படிக்கிறது, தாட் அண்ட் லாங்குவேஜ்னு சொன்னால் ரீடிங், ரைட்டிங், ரிசைட்டிங் அதுக்கு மட்டும் பயன்படும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வைங்களேன். இல்லை, தெர் இஸ் ஒன் ஆடட் பெனிஃபிட், 1 or 2 பெனிஃபிட்ஸ் இப்போ சேர்ந்து கிடைக்கும். அப்படின்னா இதுபோல் ஒரு பழக்கம். நம்ம சங்கீதம் கற்றுக்கிறோம், பாட்டெல்லாம் பாடுறோம், நிறைய ஐடியாஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு ராகத்துக்கு சில முக்கியமான நேரேஷன்ஸ்லாம் அதில் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்க ஒரே ஒரு கிருத்தி கற்றுட்ருப்போம், ஒரு 8 வரி உள்ள ஒரு பாடல் கற்றுருப்போம்னு வைங்க. அதுக்குள்ள ஸ்வரப்பிரஸ்தானமோ அதுக்கு இருக்கிற ஐடியாவோ அது ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃப் ஸ்வரஸோட போட்டு அந்த ஸ்வரம் வந்து அதை இப்படி ஒரு விகசித்து காட்டும். ஆனால் இதே ராகத்தில் இது போல் இருக்கிற 300 பீஸ் நிறைய கற்றுக்கிட்டோன்னு வைங்க. அந்த ராகத்திலோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த ஒரு கிருத்தியில், அந்த அமைப்பில் என்னெல்லாம் இருக்கோ தட் கேன் பி இன்க்ளூடட் இன் திஸ் ப்ரெசன்ட். இன்றைக்கி இன்னொரு கிருத்தியை அதே ராகத்தில் பாடும்போது அந்த ஃப்ளோவெல்லாம் இதில் சேர்த்துக்க முடியும். இது பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரைனிங்லாம் இல்லை. ஒரே ராகத்தில் ஆடட் பெனிஃபிட்ஸ் நம்ம நிறைய கற்றுக்குறோம். அதனால தான் சங்கீதம் கற்றுக்கும் போது சொல்லுவாங்க, ஒரு ராகத்தை நல்லா பாடணும்னு சொன்னால் அந்த ராகத்தில் ஒரு 20-25 கீர்த்தனை தெரிஞ்சிட்ட பிறகு தான் அதை நம்ம நல்லபடியாக ராகங்கள் பாடுறதுக்கும் அதே மாதிரி அந்த ராகத்தில் ஸ்வரப்பிரஸ்தானம் செய்யறதுக்கும் சௌரியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் ஏற்புடையது. தென் ஒன்லி யூ கேன் கிளைம், நான் நல்லா தானே பாடுறேன் அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு முடியும். ஏன்னா ஒரு ராகத்தில் ஒரே ஒரு பாட்டு கற்றுண்ட உடனேவே அதில் ஸ்வரம், ராகமெல்லாம் பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதனோட ஃப்ளோ ஆஃப் அந்த ஒரு அமைப்பு இருக்கே, அது நம்மளோட நியூரல் நாட்டில் குறைவான இடம் தான் கொடுத்துருக்கோம். அதில் வந்து மறுபடியும் எடுத்து பிரயோகம் பார்த்து நம்ம செய்யறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரே ராகத்தில் ஒரு 10-25 கீர்த்தனை, 30 கீர்த்தனை பாடினா கற்றுக்கிட்டோமான 30 கீர்த்தையும் ஒரே அமைப்பில் இருக்காது, 30 கீர்த்தையும் ஒரே மாதிரி ஃப்ளோவில் இருக்காது. அப்போ நிறைய விஷயங்கள்
அந்த ராகத்துக்கு உண்டான வேறு வேறு அமைப்புகள், வேறு வேறு பிரஸ்தானத்தை எந்த ஃப்ளோவில் இருந்தால் அது அப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம அதில் சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராகத்தை நம்ம பாடுறோம்னு வைங்க, இந்த ஃப்ளோ எல்லாம் அதில் வரத்துக்கு வாய்ப்புண்டு. இதை மாதிரி ஸ்வரப்பிரஸ்தானம், இந்த ஸ்வரத்தோட அமைப்பு, இந்த ஸ்வர சஞ்சாரம், இது எல்லாமே நம்ம அந்த நம்மளா ஒரு ராகம் பாடுறோம் இல்லையா, அதுக்கு எல்லாம் பேர் என்னது? ஸ்வர கல்பனை. யுவர் எபிலிட்டி டு எஸ்ஏ த ராகா ஆன் யுவர் ஓன் ஆஸ் பர் யுவர் ஐடியாஸ் அப்படின்னு சொன்னால், அது அந்த ஐடியாஸ் வந்து இந்த சங்கீதத்தில் மட்டும் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சௌரியத்துக்கு பாட முடியாது. அந்த ரகத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதுபோல தான் அதில் மாறாமல் அதில் சிறப்பாக பாடணும். அதுக்கு தனிப்பட்ட அளவில் நம்மளோட திறமையை வளர்த்துக்கணும். இட் இஸ் நாட் கடையில் வாங்கி அக்ராஸ் தி கவுண்டரில் வாங்கி வச்சுக்கிற மாதிரி இல்லை. இட் ஹாஸ் டு பி டெவலப்ட். யூ ஷுட் என்ன பண்ணோம், நம்ம நிச்சயமாக தொடர்ந்து அதுபோல் பாடி இந்த பிரயோகங்கள்லாம் சரிதானா, ஐ டூயிங் இட் த ப்ராப்பர் வேன்னு உங்களோட ஆசிரியரோ குருவோ யார் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து தொடர்ந்து சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இது சரியாக தான் வருதா, இதில் எக்ஸ்ட்ரா நோட்டெல்லாம் காது கேட்காம இருக்கா, ஐ டூயிங் இட் ப்ராப்பர், அந்த பிடி சரியாக வருதான்னு பார்த்தா அந்த ஃப்ளோ ஆஃப் பர்டிகுலர் நோட்ஸ் இருக்கே அது வந்து அக்செப்டபிள் இருந்தால் யூ கேன் எஸ்ஏ இட் ஆன் யுவர் ஓன். ஆனால் அதுக்கு என்ன வேணும்? நிச்சயமாக பழக்கம் வேணும். இசை என்று சொல்லும்பொழுது பழகிக்க வேண்டியது அத்தியாவசியம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, யுவர் தாட் இருக்கே, திங்கிங் ப்ராசஸ் தட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் இன் எஸ்ஏயிங் திஸ் டைப் ஆஃப் ராகஸ். எல்லாத்துக்குமே எந்த ராகம் பாடுறதா இருந்தாலும், இந்த நம்ம இப்போது சங்கீத உலகத்தில் ஒரு 5 லட்சத்துக்கு மேலே ராகங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த 5 லட்சம் ராகங்களும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆயுசு போகாது. கொஞ்ச நாள் கழிச்சு சில நோட்டெல்லாம் நம்ம பிடிக்கவே முடியாது, அது பிடிச்சா அதே ஸ்வரஸ்தானத்தில் நிற்காது, வேற தவறான இடத்துல போய் நிற்கும். அப்போ நம்ம தப்பாக பாடுறோம் அப்படின்னு வந்துடும். அதனால் த மோர் யூ திங்க் அபவுட் எ பர்டிகுலர் ஃப்ரேஸ், அடுத்தடுத்து என்ன வரும், இதுக்கு அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தா தட் யூ கேன் ப்ரெசென்ட் இட் வைல் வி ஆர் நேரேட்டிங் இட். அது வி ஆர் எஸ்ஏயிங் இட். இது நேரேட்னு சொல்கிற வார்த்தை கூட தவறு. வென் வி ஆர் எஸ்ஏயிங் த ராகா அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ்ஏன்னு சொன்னால் எழுதுறதுன்னு அர்த்தம். எழுத்து மூலமாக செய்யக்கூடிய கட்டுரை போல ஆனால் பாடும் பொழுது இல்லை வாசிக்கும் பொழுது, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக வாசிக்கும் பொழுது யூ ஆர் எஸ்ஏயிங் த ராகா. உங்களோட குரல் வளர்த்தனால அதை பாடி காட்டும்போது வி ஆர் எஸ்ஏயிங் த ராகா. அப்படின்னா அந்த வார்த்தைகள் இல்லாமல் ராகங்களை பாடும்பொழுது யுவர் தாட் ப்ராசஸ் பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல் இன் ப்ரெசென்டிங் இட். அப்போ தான் அது வந்து சிறப்பானதாக அமையும். அதனால் தாட் அண்ட் லாங்குவேஜ்ன்றது நிச்சயமாக ஒருத்தரோட சிந்தனை திறனை வளப்படுத்துவதற்கு ஒரு துணையாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.